வணக்கம், நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கான நேரம் வந்தாச்சு. இந்த சீரீஸ்க்கு DrawAnything அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம அதில் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் அண்ட் பேசிக் ஷேப்ஸ் என்னென்ன, பேசிக் எலிமெண்ட்ஸில் என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். இந்த வீடியோட பர்பஸ் எதையும் உங்களுக்கு டீச் பண்ணுறதில்ல, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தான். ஏன்னா ட்ராயிங் அப்படிங்கிறது முழுமையாக யாராலையும் கற்றுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு பல கைகள் பல கால்கள் உள்ள ஒரு மான்ஸ்டர் ட்ராயிங் அப்படிங்கிறது உங்களை கட்டுப்படுத்த முடியாது. அது எப்போ வரும், எப்படி வெளியில் வரும், தன்னை எப்படி வெளிப்படுத்திக்குங்கிறது இந்த ஆர்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த ஒரு ஆர்ட்டையும் நீங்கள் மாஸ்டர் பண்ணணுன்னா அதுக்கு ஒரே வழி ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான். ஆர்ட்டோட பிரின்சிபல்ஸ் என்ன, அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம், எப்படி உங்களுக்கு தகுந்தபடி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதையும் யோசிக்கும்போது நம்ம இன்னும் ஒரு பெட்டர் ஆர்டிஸ்ட்டாக மாற முடியும். வித் தட் நோட் நம்ம வார்மிங் அப் ஆரம்பிக்கலாம். ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூமரஸ் மீடியம்ஸ், நியூமரஸ் டூல்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே பென்சில் அண்ட் பென், பேப்பர் இது மூணு வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பேசிக் எலிமெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். பேசிக் எலிமெண்ட்டு மூணாக பிரிக்கலாம்: டாட்ஸ், லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ். ஃபேமஸ் பெயிண்டர் பால் கிளேயோட வார்த்தைகளில் சொல்லணும்னா, a line is a dot that went for a walk. ஒரு புள்ளியோட பயணம்தான் ஒரு கோடாக மாறுது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு கோட்டோட பயணம் ஒரு வளைந்த கோடாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக அமைகிறது ஒரு புள்ளி தான். இப்போ ஒரு கோடு போடுறோம். சின்ன சின்ன கோடால் ஒரு கோடு போடுறதுக்கும் வேகமாக ஒரு கோடு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த கோடு போடும்போது உங்களோட பயம் தெரியுது, இந்த கோடு போடும்போது உங்களோட பயம் தெரியலை. அப்போது வேகமாக வரைஞ்சாக்கா எல்லாமே சரியாக வந்துடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது வேகமாக வரைகிறது பற்றின விஷயம் இல்லை, எந்தளவுக்கு நம்ம கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இல்லாமல் ஒரு கோடு போடுறதுக்கும் ரெண்டு புள்ளிகளை வச்சு அதுக்குள்ளே கோடு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டு புள்ளிகளை வைக்கும்போது நமக்குள்ளே ஒரு பயம் வருது, நம்மளால் அதை சரியாக மீட் பண்ண முடியாமல் போகுது. நிறைய அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம்தான் நம்மளால் சரியாக பண்ண முடியுது. அது காரணம் நமக்குள்ளே இருக்கிற பயம்தான். உங்கள் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கோங்க. அதில் ஒரு 20 லைன்ஸ் டயக்னலாக அந்த பாக்ஸில் வரைங்க. ஒரு 5 டைம் அதை வரைங்க. வரையும்போது எந்த ஒரு லைன் ஒன்று டேஷ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் டேஷ் ஆகிடுச்சுன்னாக்கா எத்தனை லைன் டேஷ் ஆகாமல் இருந்துச்சோ அதுதான் அதோட ஸ்கோர். இது மாதிரி ஒரு 5 டைம்ஸ் வரையும் பொழுது கண்ட்ரோல் இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். லைன்ஸில் மட்டும் இல்லை, ஒரு கர்வ் லைன்ஸ் யூஸ் பண்ணியும் இதே பண்ணலாம். சேம் ரூல்ஸ். டச் ஆனால் அவுட். த நம்பர் உங்களோட கான்ஃபிடென்ஸோட நம்பர். போட நெக்ஸ்ட் செக்ஷனாக சின்ன சின்ன லைன்ஸ் போட்டு பார்க்கலாம். லைன்ஸை போடும்போது சின்னதாக போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக வர்றது, கொஞ்சம் லாங்கர் லைனாக போக போக அதில் ஒரு கர்வ் க்ரியேட் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். அந்த கர்வ் க்ரியேட் ஆகிறதுக்கு காரணம் நம்ம கையோட போஸ்டர் தான். நம்மளோட ரிஸ்ட்டு பேப்பரில் ரெஸ்ட் ஆகிருக்கும். அப்போது நம்ம கை ஒரு கம்பஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறதால நம்மளோட கர்வ் லைன்ஸ் மட்டும்தான் அதுலேருந்து வரும். அப்போது நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் வரையணுன்னா அந்த ரிஸ்ட்டு அந்த பேப்பர்லேருந்து தூக்கி ஆகணும். இதே சின்ன சின்ன லைன்ஸாக போடும்போது அந்த பேப்பரில் ரெஸ்ட் ஆகிருக்கிறதுல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, சின்ன லைன்ஸ் அஃபெக்ட் ஆகாது. சரி, நான் கையை ரெஸ்ட் பண்ணாமலே நான் கர்வ் லைன் போடுறேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அதில் அங்கங்கே பள்ளங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பப்பெல்லாம் ரெஸ்ட் பண்ணி லைன்ஸ் போடணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். இன்னொரு சின்ன ஃபன் எக்ஸசைஸ் வச்சுக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்குள்ளே கர்வ் லைன்ஸால், லாங்கர் கர்வ் லைன்ஸால் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கோட்டை விட்டு வெளியில் போனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் எத்தனை கர்வ் லைன்ஸ் உங்களால் ஒன்று டச் பண்ணாமல் வரைய முடியுதுன்னு பாருங்கள். சேம் ரூல்ஸ் 5 டைம்ஸ். ஸ்கோர் என்னன்னு பாருங்கள். அடுத்தது பேசிக் ஷேப்ஸை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். பேசிக் ஷேப்ஸை ரெண்டாக பிரிக்கலாம்: 2D ஷேப்ஸ் அண்ட் 3D ஷேப்ஸ். 2D ஷேப்ஸில் என்னென்ன இருக்கலாம்னாக்கா, ஸ்கொயர் இருக்கலாம், ட்ரையாங்கிள், சர்க்கிள் ஆர் எலிப்சிஸ் கூட இருக்கலாம், ஒரு ரெக்டாங்கிள் ஃபார் சம் பர்பஸ்க்காக நான் போடுறேன். இப்போ 3D ஷேப்ஸ். அது என்ன 3D ஷேப்ஸ் அப்படின்னா, 2D ஷேப்ஸில் ஒரு டெப்த் இன்க்ளூட் பண்ணோன்னா 3D மாறும். ஆல்ரெடி 2Dயில் ஹைட் அண்ட் விட்த் இருக்குது, ப்ளஸ் ஒரு டெப்த் ஆட் ஆகும்போது
அது நம்ம 3D ஷேப்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கொயரை ஒரு க்யூபாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அந்த ட்ரையாங்கிளை ஒரு கோன் மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். இந்த சர்க்கிளை நம்ம ஒரு ஸ்ஃபியராக காட்டணும் அப்படின்னாக்கா நார்மலாக காட்ட முடியாது லைன் ட்ராயிங்கில். அது ஒரு லைட் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அதுக்கு ஷேடோலாம் போட்டு அதை ஒரு ஸ்ஃபியராக காட்டலாம். ஃபார் திஸ் பர்பஸ் நான் அது ஒரு பால் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அந்த ரெக்டாங்கிளை நான் ஒரு சிலிண்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் வெர்டிக்கலாக மாற்றி. ஸோ இதுதான் பேசிக் ஷேப்ஸ். இந்த பேசிக் ஷேப்ஸை வச்சு நம்மளால் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் க்ரியேட் பண்ண முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது drawing shapes using basic elements. நமக்கு தெரியும் என்னென்ன பேசிக் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது. டாட், லைன் அண்ட் கர்வ். இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்கொயர் பண்ணுறான்னா 4 புள்ளிகள் வச்சு அந்த புள்ளிகள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது மூலமாக கொண்டு வரலாம். அதே மாதிரி தான் ட்ரையாங்கிள். அப்போ சர்க்கிளுக்கு என்ன பண்ணலாம், நிறைய புள்ளிகள் சுற்றி ரவுண்டாக வச்சு அதை எல்லாத்தையும் லைனால் கனெக்ட் பண்ணுறது மூலமாக சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப்பை கொண்டு வரலாம். அது மேலும் ஃபைன் டியூன் பண்ணுறதால சர்க்கிள் கிடச்சிடும். அப்படி இல்லை, நம்மகிட்ட கர்வ்ட் லைனுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி நிறைய புள்ளிகள் வச்சு ஒவ்வொன்றுத்தையும் கர்வ்ட் லைனால் கனெக்ட் பண்ணும்போதும் நம்மளால் சர்க்கிள் கொண்டு வர முடியும். பட் இதெல்லாம் ஒரு மாதிரி ஆர்கானிக் வேயாக தெரியல, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ட்ராயிங் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்கொயர் டைப், ரெண்டரிங் டைப், ஃப்ரீ ஹேண்ட் டைப், கடைசியாக பொட்டேட்டோ டைப். ஸ்கொயர் டைப்னு என்னென்னாக்கா ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிட்டு ஒரு ஒவ்வொரு சைட்லேயும் சென்டர் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். அதெல்லாம் டாட்டாக கன்சிடர் பண்ணி 4 கர்வ் லைனை சுற்றி அதில் போட்டாக்கா ஒரு சர்க்கிள் கிடச்சிரும். அது ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையில்லாத அழிச்சிடலாம். ரெண்டரிங் மெத்தடுங்கிறது நம்ம எல்லாருமே இப்போ பண்ணுறது தான். கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி லைன்ஸ் போட்டு ஒரு சர்க்கிளோட ஷேப்பை கொண்டு வர்றது. ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட் அப்படிங்கிறது லூஸாக வரைகிறது, ஈஸியாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏர்லேயே நிறையா நேரம் சர்க்கிள் போட்டு பார்த்துட்டு ஃபைனலாக ஒன்று போடுவாங்க, பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்கும். அடுத்து பொட்டேட்டோ மெத்தட். பொட்டேட்டோ மாதிரி ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு சர்க்கிள் ஆகிறதுக்கு அதுக்கு எங்கெங்கெல்லாம் இன்னும் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த நேரத்தில் லைன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சர்க்கிளை கன்வெர்ட் பண்ணுறது. அடிஷன் பேசிக்கலி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சர்க்கிள் கொண்டு வரது. ஸோ அது மூலமாக ஒரு சர்க்கிளை கொண்டு வரலாம். இதில் எதை வேணால் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே என்னென்ன எலிமெண்ட்ஸ் என்ன எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னென்ன பேசிக் ஷேப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இதுமாதிரி அடிக்கடி வார்ம் அப் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஹேண்டோட மூவ்மெண்ட்டில் ஒரு ஃப்ளூயிடிட்டி இருக்கும், ஸ்ட்ரோக்ஸில் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இப்போது இந்த எபிசோட முடிவுக்கு வந்தாச்சு. இப்போது எக்ஸசைஸ் டைம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ், உங்களுக்கெல்லாம் ஜிலேபி பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை ஜிலேபி பிடிக்காதுன்னா ஒரு மஸ்கிட்டோ காயில் நினச்சிக்கோங்க. ஒரு மஸ்கிட்டோ காயில் வரைங்க. மினிமம் ஒரு 10 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி வரைங்க. வரையும்போது கை எடுக்கக்கூடாது. ஒருத்தரை ஸ்டார்ட் பண்ணுமா முடிக்கும்போது தான் கை எடுக்கணும். 5 டைம்ஸ் சேம் ட்ரில் முன்னாடிலாம் பண்ணது மாதிரி பண்ணிவிட்டு அதை உங்களோட ஸ்கோர் கண்டுபிடிங்க. எங்கே உங்களோடது டச் ஆச்சுனாலும் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதில் ஸ்கோர் எழுதுங்க 5 முறையும். நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இது எக்ஸசைஸ் 1. அடுத்தது இது ஒரு சிம்பிள் ஃபன் எக்ஸசைஸ். அது என்னென்னா, ஒரு ட்ரையாங்கிள் வரைங்க. அந்த ட்ரையாங்கிளை சர்க்கிள்ஸால் அல்லது ஓவல்ஸால் ஃபில் பண்ணுங்கள் ஃபுல்லாக. இது ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் இந்த ட்ரையாங்கிள். அதுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணால் ஃபில் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 டைப்ஸாக ஃபில் பண்ணி சும்மா பார்த்துருக்கேன். இதை நீங்கள் இன்னும் அழகாக இன்னும் ஆர்னமெண்டலாக பண்ணலாம், இல்லை கண்ணப்பண்ணான்னு பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி க்ரியேட்டிவிட்டியோ, உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு 3 ட்ரையாங்கிள்ஸ் உங்களால் பண்ண முடியுதா பாருங்கள். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்கள் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறமா அதோட ஃபோட்டோஸை இல்லை உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்க இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நீங்கள் அனுப்பிச்ச ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபீச்சர் பண்ணுறேன். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணலாம். லெட்ஸ் லேர்ன் வித் லாட்ஸ் ஆஃப் ஃபன் அண்ட் இன்ட்ராக்ஷன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜய்.